அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 55:13 முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருதுச்செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதினால் அவர் மகிழ்ச்சி அடைகிறாராம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை முச்செடியை போன்ற சோதனைகளும் பலவிதமான பிரச்சனைகளும் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு தேவதாரு விருட்சத்தை போன்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் காணப்படுமாம். அது தேவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இருள் நிறைந்த உலகிலே நாம் வாழ்வதைப் போல காணப்படலாம். ஆனால் கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறதுனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரியமான விதமாய் மாற்றுவார். இந்த ரூத்தை நீங்கள் பாருங்கள். ரூத்துடைய வாழ்க்கையில் அவள் ஒரு மோவாபிய பெண், எல்லாம் கணவனை இழந்தாள், எல்லாவற்றையும் இழந்தது போன்ற ஒரு முடிவுக்கு வந்த சூழ்நிலை தான். ஆனால் பைபிளில் கூட நம்ம வாசிக்கிறோம், அம்மோனியனும் மோவாபியனும் 10ஆம் தலைமுறையில் கூட கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அவள் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. அவள் எல்லாவற்றையும் முடிந்தாலும், அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தாலும், ஒருவேளை அவள் மோவாபிய தேசத்திலே அவள் இருந்திருப்பாளானால் தன்னுடைய வாலிபத்திலே அவள் நன்றாக அனுபவித்திருக்கலாம். ஆனால் அந்த வாலிபத்தை அனுபவிப்பதை விட ஒரு கடினமான பாதையில் செல்வதைத்தான் அவள் தீர்மானித்தாள். தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணித்தாள். நகோமியின் தேவன் உண்மையான தேவன் என்பதை அவள் கண்டு கொண்டாள். தன்னுடைய வாலிப காலத்தில் தோன்றிய எந்த ஒரு சூழ்நிலைகளும் எந்த ஒரு காரியங்களும் அவளை அசைக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம், அநேக நன்மைகளை இழந்திருக்கலாம், எல்லாம் முடிந்தது அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. முச்செடியை போன்ற ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்களை கர்த்தர் உங்களுக்கு முளைக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களை அழுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் மாற்றி, ஆண்டவர் பெரிய நன்மைகளை, மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே முளைக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் எஞ்சிய நாட்களை நாம் சந்தோஷத்தோடு கழிக்கும்படி, தேவனுக்கு அது புகழ்ச்சியாக, தேவனுக்கு அது கீர்த்தியாக இருக்கும்படி ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அவர்களை முச்செடியைப் போல அழுத்தி கொண்டிருந்தாலும் என் ஆண்டவர் அதை தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிற தேவனப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய முகத்தின் ஒளியை உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமுள்ள கரம் வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிதான நன்மையை கட்டளையிட விரும்புகிறார். ஆசீர்வாதமாக்குவார். God bless you.